தாயே வேப்பிலக்காரி மாய வேப்பிலக்காரி. இந்தா எழுது. அம்மா வேப்பிலக்காரி, அம்மா வேப்பிலக்காரி, அம்மா வேப்பிலக்காரி, அம்மா வேப்பிலக்காரி, அம்மா வேப்பில. மங்கை, பயப்படாதே. திருக்குறளை நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுது. செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கு அரிய யாவுள காப்பு. புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. உடுக்கை இழந்தவன் கைப்போலாங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு. மங்கை, என்னம்மா அது? நட்புங்கிற தலைப்புல இருக்கிற 10 குறளை தானே நான் எழுத சொன்னேன். நட்பாராய்தல்ங்கிற தலைப்புல இருக்கிற குறள் எல்லாம் நான் இன்னும் சொல்லி கொடுக்கவே இல்லையே. அதை எப்படிமா எழுத ஆரம்பிச்ச? அது வந்து அது வந்து அது வந்து தெரியல டீச்சர். நல்ல பொண்ணு. எல்லாரும் மங்கையை பாருங்க. நான் சொல்லி கொடுத்ததும் சொல்லி கொடுக்காததும் எல்லாத்தையும் எவ்வளவு வேகமா எழுதியிருக்கா. ஒவ்வொருத்தரும் இவள மாதிரி படிக்கணும், இவள மாதிரியே புத்திசாலித்தனமா இருக்கணும். புரியுதா? சரி, எல்லாரும் போய் உட்காருங்க. அம்மா, தாயே, வேப்பிலக்காரி, ரொம்ப நன்றிம்மா. மங்கை, என்ன ரகுபதி, என்ன விஷயம்? திருக்குறளை எப்படி அவ்வளவு வேகமா எழுதுன? எனக்கே தெரியல.